கடந்த ஒரு 2-3 வாரங்களுக்கு முதல் வலைத்தளங்கள்லையும் சமூக ஊடகங்கள்லையும் ஒரு பெரிய விவாத பொருளா போன ஒரு விடயம் தான் கல்முனையை சேர்ந்த அனோஜன் அப்படின்ற ஒரு இளைஞனுடைய வழக்கு என்று சொல்லலாம். அந்த வழக்குக்கான தீர்ப்பு இப்போ சவுதி அரேபியா நீதிமன்றத்தால வழங்கப்பட்டிருக்குது. இந்த வழக்கை விசாரித்த சவுதி அரேபியா நீதிமன்றம் அனோஜன் சிவராஜாவுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருக்குது. அதோடு சேர்த்து 3 மில்லியன் சவுதி ரியால் அபராதமாக விதிக்கப்பட்டிருக்கு. இந்த தொகையை இலங்கை ரூபாயில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 23 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணத்தொகை. இலங்கை ரூபாயில கிட்டத்தட்ட 23 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லும் போது பெரிய ஒரு பணத்தொகை. ஒரு உணர்ச்சி வசப்பட்ட இணையப்பதிவு ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு குடும்பத்தின் எதிர்காலத்திலையும் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார சட்ட பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சி என்றே சொல்லலாம். இந்த சம்பவத்தினுடைய ஆரம்ப புள்ளியை கொஞ்சம் முன்னோக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கதிர்காமம் நோக்கி பாத யாத்திரையா பயணித்தவர்களோடு ஒரு செல்ல பிராணி, அதாவது சுப்பிரமணியம் அப்படின்ற ஒரு செல்ல பிராணி நடந்து போகுது. அப்படி போகும்போது கல்முனை பகுதியில வைத்து ஒரு இளைஞர் அந்த நாயை தாக்குறாரு. அப்படி அதுக்கு பிறகு இந்த சுப்பிரமணியம் அப்படின்ற நாய் மீது நடத்திய தாக்குதல் சம்பவம் தொடர்பான விவாதங்கள் சமூக வலைத்தளங்கள்ல அப்படியே சூடு பிடிக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த சுப்பிரமணியம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், அதாவது ஒரு இளைஞன் தவறுதலா அந்த சுப்பிரமணியத்தை தாக்கினாரு. அதுக்கு பிறகு மெல்ல சமூக வலைத்தளங்கள்ல மாறி விவாதங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த விவாதங்கள்ல ஒரு பதிவுக்கு கீழே சவுதி அரேபியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை செய்து வரக்கூடிய கல்முனையை சேர்ந்த அனோஜன் சிவராஜா இஸ்லாமியர்களினுடைய உரை தூதர் நபிகள் நாயகம் குறித்து ஒரு தவறான அவதூறான அருவருக்கத்தக்க ஒரு கருத்தை பதிவிடுறாரு. அதுக்கப்புறம் தான் செய்தது தவறு அப்படின்றத உணர்ந்து அனோஜன் அந்த பதிவை டிலீட் பண்ணியிருந்தாலும் அந்த பதிவு ஸ்கிரீன்ஷாட் செய்யப்பட்டு அந்த நாட்டு சட்டப்பிரிவின்கள் முன்லைன் மூலம் முறைப்பாடு செய்யப்படுது. அதுக்கப்புறம் அந்த நாட்டு போலீசாரால அனோஜன் சிவராஜா அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலேயும் அடைக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் இந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பு நேற்றைய நாள்ல வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 3 மில்லியன் ரியால், அதாவது சவுதி அரேபியா ரியாலும் அபராதமாக விதிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 23 கோடி ரூபாய் பணம். குறிப்பா சவுதி அரேபியா அப்படின்ற நாடு இணைய குற்றங்கள் தொடர்பாகவும் மத விளிமியங்கள் தொடர்பாகவும் மிக கடுமையான சட்டங்களை கொண்டிருக்கிற நாடு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம். இருந்தாலும் ஒரு சாதாரண உழைப்பாளியால இந்த 23 கோடி ரூபாய் பணத்தை செலுத்தலாமா அப்படின்றது ஒரு சாத்தியமற்ற ஒன்று அப்படின்றே சொல்லலாம். அப்படி அந்த 23 கோடி ரூபாய் பணம் அவற்றை கையில இருந்திருந்தா இப்படி சவுதி அரேபியாவில் போய் அவர் வேலைக்கு போயிருக்க மாட்டார் அப்படின்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஒரு கணப்பொழுதுல உணர்ச்சி வசப்பட்டு டைப் பண்ணின சில வார்த்தைகள் இன்றைக்கு ஒரு சாதாரண உழைப்பாளியையும் அவரது குடும்பத்தையும் ஒரு மிக கடுமையான நிதி நெருக்கடியிலையும் சட்ட போராட்டத்துக்குள்ளேயும் தள்ளி இருக்குன்றே சொல்லலாம். அனோஜன் அப்படின்ற இந்த இளைஞனுடைய வழக்கம் அவனுடைய தீர்ப்பும் வெளிநாடுகளில் வாழக்கூடியவங்களுக்கு, அதாவது தொழில் நிமித்தம் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் வாழக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை புகட்டி இருக்கு அப்படின்றே சொல்லலாம். அதுல முதலாவது விஷயம், புற நாட்டினுடைய சட்டங்களை நம்ம மதிக்க வேண்டும். நம்ம பொதுவா வெளிநாடுகளுக்கு போறது குடும்பத்தினுடைய வறுமையை போக்குறதுக்காகவும் தொழிலுக்காகவும் தான் போறோம். அப்படி போகும்போது அந்த நாட்டினுடைய பண்பாடு மத கலாச்சாரங்கள் இது எல்லாத்தையும் பின்பற்றி வாழ வேணும் அப்படின்றத இந்த தீர்ப்பு நமக்கு சொல்லுது அப்படின்றே சொல்லலாம். இந்த சம்பவத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய 2வது விஷயம் என்னென்னா, சமூக வலைத்தளங்கள்ல உசுப்பேற்றக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நம்ம விழாம இருக்க வேணும் அப்படின்றது சொல்லுது. அதாவது இன்றைய காலகட்டத்துல வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் போன்ற தளங்கள்ல தங்களுடைய ஃபாலோவர்ஸ்களை அதிகரிக்கிறதுக்காகவும் வியூஸுக்காகவும் ஒரு சில பேர் இனவாத மதவாத கருத்துக்களை பதிவிட்டு உசுப்பேத்துறவங்க இருப்பாங்க. அவங்களுடைய அந்த உசுப்பேத்தல்களுக்கு நம்ம விழாம இருக்கணும் அப்படின்றத இந்த பதிவு சொல்லுது. அப்படி விழுந்தோம் அப்படின்னு சொன்னா எங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிடும் அப்படின்றத இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துது. இந்த தீர்ப்பு நமக்கு உணர்த்துற அடுத்த விஷயம், ஒரு பொது வழியில பதிவிடுற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் சட்ட ரீதியான பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஒரு வீடியோவுக்கு கமெண்ட் அடிக்கிறது நமக்கு ஈஸியா இருக்கலாம், ஆனா அதுக்கான விளைவு அவ்வளவு ஈஸியா இருக்காது. எந்த ஒரு மதமாக இருந்தாலும் அந்த மதத்தினுடைய புனித தன்மையை இழிவுபடுத்துறது அப்படின்றது மிக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அதே நேரத்துல அறியாமையினாலையும் உணர்ச்சி வசப்பட்டும் செய்யக்கூடிய சில தவறுகள் ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையையோ வாழ்வாதாரத்தையோ முற்றாக பாதித்து விடக்கூடாது அப்படின்ற மனிதநேய குரல்களும் இங்கே கவனிக்கப்பட வேண்டியவை. இந்த சம்பவத்துக்கு பிறகாவது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் இணையத்தை பயன்படுத்தும் போது மிக அவதானமா இருக்கணும் அப்படின்றது இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தி இருக்குன்னே சொல்லலாம். அதே போல தேவையற்ற இன மத முதல்களுக்குள்ள தள்ளப்படாம எங்களுடைய குடும்பத்தினுடைய எதிர்காலத்துக்காக அந்த நாட்டினுடைய நம்ம இருக்கக்கூடிய நாட்டினுடைய சட்ட திட்டங்களை மதிச்சு பொறுப்போட செயற்படுவோம். இந்த வீடியோவை வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இது தொடர்பான தெளிவினை தெரிஞ்சு கொள்ளட்டும்.